வந்து பார்த்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிரதர். 20 இயர்ஸ் முன்னாடி எங்கள் அப்பா சச்சின் இன்ன வரைக்கும் அந்த மில்கி மேஜிக் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. சச்சின் கூட்டு போதும் சந்திரவி கூட்டு போனாங்க. நல்லா ரிட்டன் தேட்டரில் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிவியில் பார்த்துருப்பேன், ஸ்க்ரீனில் பார்த்துருப்பேன். ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன பையனோட ஒரு ஹாப்பினஸ் தான் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஃபுல்ஃபில்னஸாக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் அந்த நடுவில் சாங்ஸ் போட்டதெல்லாம் சான்ஸே இல்லை. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலி படம் சூப்பர் ப்ரோ. ஆனால் வந்து சச்சின் வந்து நான் இப்போ தேட்டரில் போய் பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரீலீஸ் கழிச்சு பார்க்கும்போது என்ன படம் இது வந்து செமையாக பிடிச்ச லவ் படம் மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டாக எடுத்த மாதிரி நல்லா இருக்குது தலை. அப்படி சூப்பர். 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வைப் எப்படி? அதே சேம் வைப், அப்போ இருந்தால் அதே வைப். தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நீங்கள் என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்க? தளபதி என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. செம வைபாக இருந்தது எங்களுக்கு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அப்போது தேட்டரில் பார்க்க நாங்கள் இப்போ பார்த்தோம். ரொம்ப செம்ம என்ஜாய் பண்ணோம். ஓனர் ரொம்ப செகண்ட் டைம் பாட்டு போட்டார். செம்ம ஜாலியாக அந்த டான்ஸாக தான் ஆடணும். அடுத்து ஜனநாயகனுக்காக வெயிட்டிங். தளபதி புரியல ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த படம்னா எந்த படம் கேட்குறீங்க? தளபதி தான். தளபதி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள்து வந்து 69 வந்து லாஸ்ட்டு, புரியுதா? 69 அது வந்து 69 தனி ஏற்பாடு பண்ணு. சூப்பர் ப்ரோ. தம்ப்நெயிலா கொடுக்குறீங்க ப்ரோ. தம்ப்நெயிலா ப்ரோ. இது பண்ண முடியாது. அது பண்றா. ஒரு நிமிஷம் தலைவா. 69 லாஸ்ட்ன்றாங்க. 69 படமும் கமலா தேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்ணுவோம்னா நல்லா படம். சொல்லுங்க. எல்லா சேனல்லையும் சொல்லிட்டேன்னா 69 படத்தை ரிலீஸ் பண்ணோம். பீஸ்ட் படம்லாம் பார்ப்போனா எல்லா படத்தையும் பார்ப்போம். நாங்கள் எல்லா படம் ரிலீஸ் அப்படி சொல்ல வரல ப்ரோ. அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா தலை ஃபேனு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்கேன். ஜிபிஓ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். அதே மாதிரி இந்த தளபதியா இந்த படம் அந்த படமெல்லாம் எல்லா படமும் நல்ல படம் தான். எல்லா ஹீரோ நல்ல ஹீரோ தான். அடிச்சுக்காதீங்க. எல்லா படமும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். தியேட்டருக்குள்ள தாவேக்கா வைப் இருந்துச்சான்னு வந்து கேட்கவே தேவையில்ல. கொடியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். செம்மையாச்சு ப்ரோ. தாவே ஆடினே இருப்பேன். வைப் செம்மையாக இருந்தது தலை. ஒரு உள்ள என்ன பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷம் மேஷப் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மேஷப் போட்டாங்க. தளபதி அதை கூஸ் பம்ப்ஸாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டுக்கு 2 தடவை போட்டதுக்கு அப்புறமா ஒன்ஸ் மோர் போட்டு மொத்தம் அந்த விஜயோட தளபதியோட மொத்த ஹிட்டான சாங் எல்லாம் போட்டு ஒரு செம வைப் கொண்டு வந்தாங்க தலை. இதுதான் நம்மளோட டிவிகே ஃபார் டிஎன்லேருந்து டிவிகே அஜய் தாடி பாலஜான வந்ததுலேருந்து டிவிகே கத்துறாங்க. ஆனால் அண்ணன் வந்து அமைதியாக இருங்கப்பான்னு அவரும் சொல்கிறார். இப்போல்லாம் நம்ம என்ன எது பண்ணாலும் விஜய் மேலே பழி போட்டுடுறாங்க. எனக்கு ரொம்ப அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பயங்கர க்யூட்டாக இருப்பார். அவ்வளோ சாமிங்காக இருப்பார். மீதி மூவிலாம் அந்த மாஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த படத்தை மட்டும் தான் அவ்வளோ சாமிங்காக செம்ம க்யூட்டாக இருப்பார். அவ்வளோ லவபுளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக அந்த சந்திரமுகி கூட வந்ததால் எல்லாருமே அதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் வீட்லேயுமே சச்சின் கூட்டு போய் ஏமாற்றி சின்ன வயசில் 7 வயசாக இருந்தப்போ சந்திரமுகி கூட்டு போனாங்க. என்னடான்னு கத்திட்டுலாம் வெளியே வந்தோம் தேட்டர்லேருந்து. அப்புறம் சண்டைலாம் இருந்துச்சு. இப்போ திருப்பி சச்சின் நான்லாம் நினச்சதில்லை தேட்டரில் பார்ப்பேன்னு. அது பார்க்குறப்போ ரொம்ப அந்த சின்ன வயசு ஹாப்பினஸ் ரொம்ப அப்படியே ஃபுல்ஃபில்டாக இருக்குது. இது வருஷம் அடக்கி வச்ச ஹாப்பினஸ்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பயங்கர வைப்பாக இருந்தது. சான்ஸே இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் போன வாட்டியும் செங்கல்பட்டுலேருந்து இங்கே வந்திருக்கேன். தளபதி பார்க்குறது போக்குறீங்க வந்த ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் இங்கேயும். ஆக்சுவலி இவன் வந்து தளபதி படம் மட்டும் தான் தேட்டர் போவான். அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் இவன். சீரியஸாக. ஏன்னா போன வருஷம் சீரியஸாக இருந்தனால ஏற்றுக்கவே முடியல. இல்லை என்னதான் எத்தனையோ ஃபஸ்ட்டு சூர்யா, தனுஷ், அஜித் எத்தனையோ ஃபஸ்ட்டு வரட்டும். பட் ஸ்டில் அந்த தளபதின்னு ஒரு வைப்புங்கிறது அது ஒரு அந்த பிராண்ட்லேயே இருக்கும்ல. ஸோ அதான் நான் இவன் சொன்ன மாதிரி நான் விஜய் படத்துக்கு மட்டும் தான் போவேன். நான் போனது ஃபஸ்ட்டு மாஸ்டர். ஊர் என் நேட்டிவ் கன்னியாகுமரி. அப்போ ஸ்கூலெல்லாம் அலோவ் பண்ணல, வீட்டில் மாமா கேரிங்கில் இருந்தால. ஸோ எனக்கு மாஸ்டரில் இருந்து அது அப்போ தான் தெரியுது அந்த ஃபஸ்ட் ஷோ வைப் அப்படின்னு. ஸ்டில் என்னால் எனக்கு பேச வார்த்தையே இல்லை, என்னை ஏற்றுக்கவே முடியல. உள்ள டிவிகே வைப் எப்படி இருந்தது? டிவிக்கே நம்ம சொல்லணும் இல்லையே. டிவிக்கே முதல்வரே விஜய்.
நம்ம அஜித்தை கூடுவோம், கடவுளே அஜித்தன் கூடுவோம்ல, அந்த மாதிரி முதல்வர் விஜய்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து கொஞ்சம் மாதம் முன்னாடி ஹேஷ்டேக் சொல்லிட்டு விளாட்னாங்கல்ல, டிவிகே ஃபார் டிஎன். இப்போது விஜய் ஒன்று ஐடிவி மூலமாக ஆரம்பித்தாங்கல்ல, அது ரொம்ப இப்போ உள்ள கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. அவர் கூட சிரிச்சுனே சொன்னார் பாருங்கள், நம்ம 2ஆம் தொடுக்கல யார் சாமி ஸ்ரீபஸ் மாதிரி இதுவாகிட்டு இருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இப்போ அவர் ரொம்ப கிளவராக பண்ணுறாரு அவ்வளோ சில விஷயம்லாம். இப்போ வந்து என்ன படத்துக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? செம்ம சூப்பராக இருந்தது, மாஸாக இருந்தது, கெத்தாக இருந்தது. லாஸ்ட் டைம் போட்டாங்க, லைட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே, மற்றபடி நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருப்பார், காமெடி ஒரு ரியாக்ஷன் ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படி தியேட்டரில் பார்க்க ஏன்னா சின்ன டிவிலே பார்த்துருப்போம். தியேட்டரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக வைப் பண்ணிங்க நல்லா. நல்லா வைப் பண்ணலாம், ஜாலியாக இருந்தது, எனர்ஜியாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. எல்லாருமே தேட்டரில் வந்தவங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க, நல்லா இது பண்ணாங்க, நல்லா இருந்தது. சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்களா டுவர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வந்தோம், கசின்ஸ் எல்லாருமே என்ஜாய். நெக்ஸ்ட்டு குஷி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கும் வந்தே தீரணும், சொல்லவே தேவையில்ல குஷியெல்லாம். அதுக்கடுத்து தெரியும் அப்படியே அவரே சொல்கிறாங்க. மெர்சல் ஒரே ஒரு டைம் திருப்பி அந்த ஆலப்புறம் அந்த பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் நான் அதிகம் தேட்டரில் பார்த்த மூவி மெர்சல், திருப்பி அதை ஒரு டைம் பார்த்தேன். ஆலப்புறம் எனக்கு ஒரு டைம் டான்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி பிஃபோர் எலெக்ஷன் 2026 தலைவாக பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபேவரட்டாக தான். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அது ஓடுறது, அது சினிமா கமிட்டி ஓடுற அவ்வளோதான். ரிவ்யூ வரணும். வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் சேனல் வேற லெவல் சேனல். வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பங்கமான சேனலு, எல்லாரும் கூட நின்று ரிவ்யூ எடுப்பாங்க. 69க்கும் வரணும், பண்ணுற ஃபன் பண்ணுறோம். 69க்கு இங்கே வாங்க, இதே தேட்டர் தான். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எதுக்கு படத்தை இது பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு பண்ணணும்? ரீரிலீஸ் இது வந்து ஆக்சுவலாக அஜித்துக்கு போட்டிலாம் இறக்கல. 20 years anniversary. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். நெக்ஸ்ட் இயர் 10 years anniversary. கண்டிப்பாக ஏப்ரல் டைம் ரிலீஸ் ஆகும். அப்போ ஏதாவது புது படம்னா நீங்கள் குஷி கூட ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் தான். குஷி அண்டு இல்லை, எனக்கு இந்த பாயிண்ட் தான், எனக்கு நீங்கள் எப்படி நினச்சிக்கன்னு தெரியல. எதுக்கு இது ஸ்டாப் பண்ணணும்? அது புது படம் தானே, ஹிட்ட நல்லா இருக்குன்னா படம் ஓட போகுது. எங்கள் படம் ஒரு ரீலீஸுக்கு யார் வரும்? எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்? படம் பிடிக்கிறோம், எந்த படம் பிடிக்குதோ அதை பார்க்க போகிறாங்க. ரிலீஸாக இருந்தானே, நியூ ரிலீஸாக இருந்தானே. ஆக்சுவலி நம்ம சினிமா யூனியன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஜய் வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது அவர் தான். ஆக்சுவலி நான் இந்த படத்தில் பார்த்தேன், டிராகன் படத்தில் பார்த்தேன். பிரதீப் வந்து கேக் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக 2 படம் தான் இது பண்ணார். நம்ம விஜய் பார்த்துருப்பீங்களா, கேக் ரொம்ப டீசெண்டாக வெட்டினார். ஸோ 2 படம் எடுத்ததுக்கே இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாரு அவர் பிரதீப். விஜய் வந்து பாருங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் இது பண்ணுறாரு. என்னடா ஜனநாயகன் இப்போ வர ஜனநாயகன் ரீலீஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, வரும்னு இருக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் ஹிண்ட் தரோம். இதே ஏப்ரல் டைம் 10 years anniversary ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். பட் நான் ரிலீஸாக வெயிட் பண்ண படம் என்னென்னா வேட்டைக்காரன், குருவிக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குருவியில் ஒரு சீனை மட்டும் கலாய்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். சாங்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு 1-2 சீன்ஸ்னால இந்த டோட்டல் படத்தை இது பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ சச்சின் ஒரு காமெடி ஃபிலிமுக்கே லவ் என்டர்டெயின் இதுக்கே எப்படி இருக்குன்னா, அப்போ குருவி மாதிரி பட்டதெல்லாம் கண்டிப்பாக இதாகும். கத்தணும் அதுக்கும். எல்லாருமே நாங்கள் தளபதிக்கு ஆடலன்னா எப்படி? என்ன பாட்டுக்கு வாடி வாடி அண்ட் ஓல்ட் சாங்ஸ் ப்ளே பண்ணாங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. தளபதி மேஷப் ப்ளே பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. மெர்சல் செம்பி பிள்ளை சாங், ரஞ்சிதமே சாங் எல்லாமே ப்ளே பண்ணாங்க, சூப்பராக இருந்தது.